ஒரு நாற்கரத்தின் கோணங்கள் 1:3:4:7 என்ற விகிதத்தில் உள்ளன. மிகப்பெரிய மற்றும் மிகச்சிறிய கோணத்துக்கு இடையில வித்தியாசம் என்னன்னு கேட்குறாங்க. ஒரு நாற்கரத்துக்கு முக்கோணம் 360 டிகிரி. இது எல்லாத்தையும் கூட்டுங்க. 1 3 4 4 8 8 7 15. அப்போ இது பிறகு எல்லாத்தையும் கூட்டினா 15 மடங்கு இன்ட்டு மிகப்பெரிய மிகச்சிறிய கோணத்துக்கு இடையான வித்தியாசம். மிகப்பெரியது 7, மிகச்சிறியது 1. இதுக்கு ரெண்டுக்கு வித்தியாசம் என்ன வரும்? 6 வரும். அப்போ 6 என்ன படித்து கொடுத்தா 2 3 6 5 3 15 7 5 35 2 5 10. அப்போ 72 இன்ட்டு 2 72 இன்ட்டு 2 அளவு 144 டிகிரி. அப்புறம் ஆன்சர் என்னது? 144 டிகிரிஸ் ஆன்சர். ஒரு ரயில் 45 மீட்டரை 3 நொடிகளில் பயணிக்கிறது எனில் கிலோமீட்டர் பெர் நேரத்தில் ரயிலின் வேகம் என்ன? இப்போ வேகம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன தெரியும் அப்படின்னா தூரம் பை நேரம். தூரம் அளவு 45 மீட்டர், வேகம் வந்து 3 நொடி. இப்போ மீட்டர் பை செகண்ட் அப்படின்னா அது 18/5ன்னு போட்டிங்கனாக்க அது கிலோமீட்டர் பெர் ஹவராக மாறிடும். 9 5 45 3. இப்போ 3 இன்ட்டு 18 3 3 24 54 கிலோமீட்டர் பெர் ஹவர். த ஆன்சர் இஸ் 54. ஓகேவா? புரிஞ்சதா? இந்த கணக்கு எப்படி பண்ணணும் அப்படின்னா 4x + 5 3x + 11 = 13/17. இந்த மாதிரி இது இங்கே மல்டி பண்ணணும், அப்புறம் இங்கே வச்சு மல்டி பண்ணணும், அப்புறம் எக்ஸ் கண்டுபிடிக்கணும். இப்படிலாம் கண்டுபிடிச்சிக்கலாக்கும் டைம் பத்தாது. அதனால் இந்த மாதிரி மெத்தடில் போடக்கூடாது, வேகமாக போடணும். அப்போ எப்படி போடணும் அப்படின்னு சொன்னால் இந்த எக்ஸுக்கு பதிலாக ஏதாச்சும் ஒரு வேல்யூவை போடணும். போட்டால் இந்த ரேஷியோ வரும். 1ன்னு போட்டிங்கனாக்க 4 × 1 4 4 + 1 5 4 + 5 9ன்னு வரும். இங்கே 13 இருக்குது. அப்போ கிடையாது. நீங்கள் இப்போ எக்ஸுக்கு பதிலாக 2ன்னு போடுங்க. எக்ஸுக்கு பதிலாக 2ன்னு போட்டிங்க அப்படின்னா 2 இன்ட்டு 4 8 + 5 13 வந்துடுச்சு. இங்கே 2 போட்டிங்கனாக்கா 6 + 11 17 வந்துடுச்சு. அப்போ 13 17 வந்ததுனால எக்ஸோட வேல்யூ 2ன்னு அர்த்தம். எக்ஸ்க்கு வேல்யூ என்னது? 2ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இது இதில் போய் சப்ஸ்டிட் பண்ணணும். 5x அப்படின்னா 5 × 2 10 10 + 4. இங்கே 4x 4 × 2 8 8 - 1 7. அப்போ 14:7. அப்போ ஆன்சர் என்னது? 2:1. 14:7 7 அடித்தமாக்க 2:1. த ஆன்சர் இஸ் 2:1.